ஆல் தி பெஸ்ட். கடவுள் புண்ணியத்தில் நீ தான் ஜெயிக்கணும். பிரியா மேடம், மறுபடியும் கோர்ட்ல அதே கேஸ் தான் நடக்க போதா? போன தடவை நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு பிரேமானந்த் சார் நிரூபிச்சிட்டாரு. இந்த தடவை உங்கள்ட்ட ஏதாவது சாட்சியங்கள் இருக்கா? உண்மை உண்மை உண்மைதான். அப்புறம் அது எத்தனை நாள் ஆனாலும் மூடி மறைக்க முடியாது. தேவயானி மேடம், இன்னைக்கு நீங்க உங்க மருமக கூட இருக்கீங்க. ஆனா உங்க மருமக யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அவர் கூட நீங்க 30 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அத பத்தி என்ன சொல்றீங்க? குற்றம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அது யாரா இருந்தாலும். இறங்குங்க. மிஸ்டர் பிரேமானந்த், உங்க கேஸ் விஷயமா நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? சார், இந்த கேஸ் விஷயமா ஏதாவது சொல்லுங்க சார். சார், உங்க நிரபராதி நீங்க எப்படி நிரூபிக்க போறீங்க? சொல்லுங்க சார். சார், ஏதாவது சொல்லுங்க சார், இது ப்ளீஸ் உங்க சார். ஃபேமிலி பிரச்சனை. இத பத்தி சார், இந்த நீங்க கேஸ் என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். அவரு என்னோட புருஷன் தான். ஆனா பிரியா கிட்ட அவர் நடந்துகிட்ட முறைக்காகவும் என் குடும்பத்து ஆளுங்களுக்கு அவர் பண்ண துரோகத்துக்காகவும் நான் அவரை என்னைக்கும் மன்னிக்க போறதே இல்லை. இத்தனை வருஷமா இதையெல்லாம் பார்த்துட்டு வாயை மூடிட்டு இருந்ததை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்க. நான் எப்போ இவரை எதிர்த்து போராடி இருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா பிரியா மாதிரி எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை நான் காப்பாத்தி இருக்க முடியும். என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க. நான் விட மாட்டேன். என்னாலதான் எனக்கு உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். சமூகத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன அசிங்கப்படுத்திட்டல. கழுத்தை நெரிச்சு கொல்லாம நான் விட மாட்டேன். கழுத்தை நெரிச்சு தாண்டி வருவேன். நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். சீக்கிரம் நடந்த எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். உன்னை நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். சரி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். விடுங்க, விடுங்க என்ன விடுங்க. கொல்லாம நான் விட மாட்டேன். விடுங்க என்ன. அட, அம்மாக்கு என்னாச்சு? சிட்டு, அத்தைக்கு தண்ணி கொண்டு வா. ஆமா, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரமா வந்துருங்க. தேங்க்யூ. அம்மா, நீ கவலைப்படாத. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அவர் வந்துகிட்டே இருக்காரு. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அவர் என்ன விட மாட்டாரு. விட மாட்டாரு. அவரால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுமா. நான் உன் கூடவே இருப்பேம்மா. அவரால் உன்னை டச் பண்ணவே முடியாது. எனக்கு அவரை பத்தி தெரியும். நீ கோர்ட்ல பார்க்கல. அவர் கண்ணில் நான் கொலை வெறிய பார்த்தேன். பைத்தியம் ஆயிட்டாரு. என்ன கொல்ற வரைக்கும் அவர் நிம்மதியா இருக்க மாட்டாரு. அவரை நான் கோர்ட்டுக்கு இழுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர் என்ன விட மாட்டாரு. விட மாட்டாரு.